தொடங்கிட்டேன். அப்புறம் சொன்னேன், ஒரு 100 கோழி குஞ்சு இப்போ புதுசாக கட்டுற இடத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு என்ன பதிலும் தெரியுமா? அந்த இடத்துல கோழி பெண்ணை வச்சா நான் வர மாட்டேன், அந்த வீட்டில் குடியிருக்கவே மாட்டேன். நான் சொன்னேன், நீங்க ஏறி நாங்கள் உட்காந்துருக்கிறேன். இது போன ஞாயிற்றுக்கிழமை வாக்குவாதம். வீடுன்னா 10 கோழி இருக்கணும், அந்த எச்சிலை சாப்பிட்றது 10 முட்டை விட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த சரீரத்துக்கு முட்டை தின்னா கொஞ்சம் பலம் அதிகம் இல்லையா? அது கோழி நாறுன்னு நாறுதுன்னு பார்த்தா ஏதாவது சாப்பிட முடியுமா? மீன் வரைக்கு நாறுது. அதைத்தானே மூக்கை பிடிச்சிக்கிட்டு செத்த மீன், அழுகின மீனை அல்ல குடலை கறந்து நல்ல மசாலா போட்டு சாப்பிட்றோம். செத்த கோழி தானே சாப்பிட்றோம். இது கர்த்தருடைய சத்தமா இல்லையான்னு மட்டும் கேட்கணும். எங்கேயும் ஓடி போகிற? ஆகவே விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையில் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீது என் காட்டுக்கு போனான், யாக்கோபு ஆடு மேய்க்க போனான், இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒன்றில் நோய், இல்லை என்றால் பேய், இல்லை என்றால் கடன், இல்லை என்றால் பிரச்சனை, இல்லை என்றால் உபத்திரம், இவைகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்படி கிடைச்சாது அந்த கிறிஸ்து வாழ்க்கை, ஏசு கிறிஸ்து வாழ்க்கை. நான் கடன்பட்டனால தானே தெரியும். கட்டின டோலில் நிற்கும், ஒரு டவலில் நின்று இருக்கிறேன் ஒரு பகல் முழுக்க, மாற்று துணி கிடையாது. என் பொண்டாடி ஒரு சாரி நிறைய சாரி உண்டெல்லாம் விற்று உண்டு பண்ணின சாரியில் ஒரு கக்கூஸ் கட்டினோம். எவனாவது கட்டுவோனா? சாரியிலே கக்கூஸ் கட்டணும். அதில் தான் நீங்கள் மொத்த பாத்ரூமே இருக்குது. உச்சமாக கையை தட்டலாம். என்னை தேவன் எப்படி புடமிட்டாருன்னு சொன்னால், முதல்ல உடுத்த உடையில தொடங்கினார். நீ போய் சொல்லி சம்பாதிச்ச துணி எனக்கு தீட்டுன்னு சொன்னார். உன் பொண்டாடி கட்டின சாரி அது தீட்டுன்னு சொன்னார். தூக்கி குப்பையில் போடணும். மொத்தம் அள்ளி இந்த ஊருக்கு பின்னாடி கொடுத்தோம். அவன் அங்கிருந்து ஒரு 7000 ரூபா கொண்டு வரான். நான் இலவசமாக கொடுக்க சொன்னால் நீ 7000 ரூபா கொண்டு வர. அது கையில் திணித்தார்கள், அன்பினால் திணித்தார்கள். 50 ரூபா 10 ரூபான்னு. அப்போ கர்த்தர் சொன்னார், அது வாங்கிடு. அதான் ஏன் உன் பணம், உண்மையாய் சம்பாதிச்ச பணம் 7000 ரூபாய், அதுதான் உங்ககிட்ட நிற்கும். மீதெல்லாம் போயிடுச்சு. எத்தனை கோட்டு, எத்தனை சபாரி செட்டுகள், எத்தனை காஞ்சிபுரத்துக்கே பட்டெடுக்க போவோம். ஏன்னா ஆவடியிலேருந்து அங்கே ஓடிடுவோம். அவளுக்கு விதவிதமாக உடைகள் எல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டார். வெறுங்கையாக நடத்தினார். அப்புறம் ஒத்த லுங்கியில் ஒரு பேண்டில் நடத்தினார், ஒத்த டவலில் நடத்தினார். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள்னா கேஸுன்னு வச்சுருவோம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் ஒரு வேட்டி வாங்க முடியாது. அப்புறம் ஜவுளி கடையே தந்தார். உச்சமாக கையை தட்டுங்க. அதான் வருது. அல்லேலூயா. ஆகவே சோதிக்கப்படும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறோம். அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஏறி போகிறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை, படிக்கட்டு. சோதனை என்பது பிரச்சனை இல்லை, படிக்கட்டு. ஏறி வா, என்னை காணலாம். ஏறிவாய், என்னை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு மாம்சமான யாவர் மேல் ஒற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஒற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தூத்துக்குடிக்காரரு அந்த காலை பிடிச்சாரு ஜெப வேளையில். அவர் எங்கே இருக்கார் இப்போ? தூத்துக்குடி. ஏன் பிரதர் காலை பிடிச்சிங்க? சத்தமாக சொல்லுங்க. குழந்தைக்கு ஒரு பெண்ணு என்னை காலை பிடித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். ஒரு சகோதரி ஒரு பிள்ளை செல்வம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை என்ன நோக்கத்திற்கு வந்தார்கள் என்று தெரியாது.
ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டாங்க, வான்னு சொன்னேன். நான் இந்த இடையில உட்காந்தேன். காலை நீட்டுங்க பிரதர்னு சொன்னான். ஏன்னா காலை எப்போவுமே சகதியாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் 4 மணிலேருந்தே என்னுடைய பணிகள், உலக பணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்படி சுத்தமோன்னு கால் இருக்காது. ஒருவேளை காலில் ஏதோ இருக்கும்னு நினச்சி காலை நீட்டி கொடுத்தா டப்புன்னு காலை பிடிச்சிட்டா. 2 காலையும் இந்த மடியில் பிடிச்சிட்டா. பிடிச்சிட்டு சொல்கிறோம், எனக்கு பிள்ளை தராமல் விட மாட்டேன்னு. நம்ம கையை தட்டுங்களேன். அதற்கு முன்னே என்ன வரலாறுன்னு சொன்னால், நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் என்று சொன்னேன். நம்பலாவா? உனக்குள்ள குழந்தை உண்டாயிருக்கிறன்னு சொன்னேன். விசுவசிக்கல. எல்லா மருத்துவனையும் பரிசோதித்து சொன்னார்கள், அது இல்லை 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 இல்லை. பார்த்தா ஏன்னா 4 மாதம் குழந்தை. ஏன் தீர்க்க தரிசனம் தான் ஜெயமா நின்றது. அந்த குழந்தையை கலைக்க கூட சொன்னேன். அது கண்ணு இல்லை மூக்கு இல்லைன்னு சொல்லி கலைச்சிட்டாங்க. அந்த பாவத்தை அவள் செய்தாள். அவள் ஒரு கொலைகாரி. கையை தட்டுங்க. இங்கே தான் காணும். உங்கள் உள்ள இருக்கலாம். அதற்கு பிறகு மன கிளேசம் அடைந்து எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் போராடினாள். ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அபார்சம் பண்ணப்படாது, அபார்சம் பண்ணப்படான்னு சொன்னால் அபார்சம் பண்ணிட்டு வந்து கடைசியில் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும். அப்போ தந்திரமாய் வந்தாள். அதுதான் ராஜதந்திரம் என்பது. ரகசியமாக மேடைக்கு வர சொல்லி மேடையில் உட்காந்துருக்கும்போது காலை நீட்டுங்கன்னு சொன்னால், காலை நீட்டுனது 2 காலையும் பிடிச்சி எனக்கு ஒரு பிள்ளை தராமல் நான் விட மாட்டேன். ஒத்தப்படி காலை விடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலை விடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிச்ச மட்டும் வர எனக்கு பிள்ளை செல்வம் இந்த மாதமே கிட்டணும்னு. சரி தந்துடுவார். காலை விட்டுருக்கு. எனக்கு பயம், யாராவது எதிரே வந்தா யோசிங்க. நம்ம வாசல் திறந்து கிடக்கும். இப்போது நான் பிரேமா தான் இருக்கா, திடீர்னு வருவோம். பாஸ்டர் காலை ஒரு பொண்ணு பிடிச்சுட்டு இருக்குன்னா அவள் ஆக்ரோஷம் விழும்போம், நீ சரியில்லை, அது வேற என் பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லியிருக்கா, பிள்ளைய தான் கேட்குறா, எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அப்போ இந்த பாஸ்டர் பொல்லாத மனுஷனாகும். நான் ஊருக்கெல்லாம் சொல்லிடுவேன், கேஸை போட்டுருவேன், வழக்கை போட்டுருவேன், எனக்கு சொல்லிடுவேன். வக்கீல் பற்றி சுபம் அப்படி தானே வரும். நான் அதனால் பயந்து சீக்கிரம் காலடி. ஒரு வேளை என் பொண்டாட்டி வந்து பார்த்த கதி என்ன ஆகும்? காலடி பிள்ளை தருவங்க உண்டு. லாஸ்டில் பிள்ளை சொல்ல அடம் பிடிச்சி பிள்ளை சொல்லும் வாக்குத்தத்தம் பெற்றவர் தான் காலை விட்டா. அதே மாதம் கர்ப்பம் தரித்து ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். உற்சமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்பா இத்தனை வயதிலையும் இங்கே வந்து வழக்கமாக வேற மாதிரி பிடிப்பார். ஆனால் இன்னைக்கு பிடிச்சி வச்சுட்டார். எனக்கு பிள்ளை வந்தால் விட மாட்டேன்னு. ஏசப்பாட்ட என்கிட்ட இல்லை, பிடிச்சது கால். ஏன்னா கால் அவருக்கு காலுன்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு தந்திரமாக பிடிச்சிட்டாரு. மாமிஷ கால் இல்லை, இங்கே நிற்கிறது அவர் என்று அவருக்கு தெரியும். அவரை பிடித்தார். எத்தனை வயதானாலும் பிள்ளை செல்வம் உண்டு 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 உண்டு. இல்லை என்ற சொல்லுக்கு இடவே இல்லை. இல்லை என்ற சொல்லு இல்லாமல் போகும். அல்லேலூயா. ஆகவே நம்புறவங்களுக்கு கர்த்தர் பயங்கரமான தேவன். நம்பிப்பார். வீடை கட்டுவார், வேலையை தருவார், பொருளாதாரத்தை தருவார், சாபத்தை மாற்றுவார், பாவத்தை மாற்றுவார், பரிசுத்தத்தை தருவார். இந்த கிறிஸ்துமஸ் அவங்க கொண்டாட்டமே தான். எத்தனை ஆம்புகள் வரட்டுமே, என்ன சோதனைகள் வரட்டுமே, அவர் இருக்கிறவர் என்று உணர்ந்தாலே போதும். அப்படிப்பட்ட தேவனை டச் பண்ணுங்க. இப்போ காலை பிடிச்ச தப்பல்ல, அது அவருடைய விசுவாசம். இவர் காலை பிடிச்சது அவருடைய விசுவாசம். என்றால் கர்த்தருடைய காலை பிடிச்சா காரியம் நடக்கும்னு அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே யார் பாவம் செய்யட்டுமே, ஒருவருக்கு மேலே காலை பிடிச்சிட்டு கும்பிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொன்னால் எந்த மனுஷனும் மன்னிச்சிருவான் இல்லையா? எந்த மனுஷனும். நீங்கள் புருஷனுக்கு காலையில் 4 அடி கொடுங்க, 4 அடி கொடுங்க, காரியமாக கொடுங்க, பிரச்சனையில் அடிங்கன்னு நான் சொல்கிறேன். சாயங்காலம் 8 மணிக்கு அவரை கால் விழுந்துரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அறியாமல் உங்களை அடித்து போட்டேன், அவன் கொஞ்சம் அடி அடித்தேன், 4 அடி பெரிய அடி அடித்தேன். அவர் உருகிடுவார், உடனே முல்லை போண்டா ஓடிடுவார். ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு அது கர்த்தரால் வருகிறது. அது ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது பாருங்க, இதுவே பெரிய ஜீவிதம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்தி
விடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பே. வாசிப்போம் ஒரு வேத வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவராய் விடாதபடி பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன். கையை தட்டலாம். சில பிரச்சனை எப்படி தான் வரும். உள்ள அப்பா பாவம் செய்தா, அம்மா பாவம் செய்தா, தாத்தா பாவம் செய்தா, பாட்டி பாவம் செய்தா, 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு வரும். பிள்ளைகள் கடந்து அவஸ்தைப்படும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருவதெல்லாம் சோதனை என்று எடுத்துக்கொள்ளுங்க. மீறுதல் பாவம், அக்கிரமம். அவர் என்ன சொல்கிறாரு? குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் தீர்க்க மாட்டேன். இப்போ இவர் குற்றவாளின்னு வச்சுடுங்க, நான் உன்னை நிரபராதி நான் எக்காரன்னு சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ குற்றம் செஞ்சவன். அப்போ இந்த குற்றத்திலிருந்து ஒரு மாற்றத்தை வேண்டும். அப்போ நீ ஒரு மன்னிப்பை கேட்க வேண்டும், ஒரு மறுதளிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது தான் அந்த மறுதளிப்பு பாவம் இதெல்லாம் மாறி நமக்கு ஒரு விடுதலை அதிசயமாய் கிடைக்கும். உற்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குற்றங்கள் உண்டு. நான் எலி ஜோசியம் பார்த்தவன், கிளி ஜோசியம் பார்த்தவன். அல்லேலூயா. அடுத்து போதா குறைக்கு நாடி ஜோசியம் வரைக்கும் பார்த்தேன். நாடி ஜோசியம் பார்க்க போய் 50 லட்சத்தை இழந்து கர்த்தரை கண்டுபிடித்தவன் நான். உற்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏண்டா நம்ப தகுந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும். பேய்களும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கும். அதுக்கு இதுதான் ஒரு சாட்சி. ஏற்கனவே சொன்னதான் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அது பிரயோஜனப்படும். அல்லேலூயா. நான் சீர்காழிக்கு போகிறேன். அங்கே ஒரு கோயில், விசேஷமான ஒரு கோயில் உண்டு, ஒரு இந்து கோயில் உண்டு. அங்கே ஃபுல்லாக நாடி ஜோசியம் தான் பார்ப்பாங்க. வழிபோக்கனாக நேரம் போகிறதுக்கு சிகரெட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரோட்டை போயிட்டுருக்கிற என்னை பார்த்து கூப்பிட்டான். புஷ்பா என்று கூப்பிட்டான். நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய ஆரம்பகால பேரை இவன் உச்சரிக்கிறானே, என் பேர் புஷ்பராஜ். அதை JPR என்று சுருக்கினேன். அப்படி பிற்காலங்களில் JPR-ஆக மாறிவிட்டேன். கர்த்தர் அதை JJ மோசையாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆனால் JPR என்று சொல்லுகிறது தான் எனக்கு ரொம்ப சுகம். ரொம்ப ஏன்னா அவன் வைராக்கியமானவன், யாருக்கும் அடங்காதவன், கர்த்தருக்கு மட்டும் அடங்குறவன். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவன் என்னை கூப்பிட்டான். உன் வீட்டில் 10 ரோஜாக்கள் நின்னான். அவன் புரியலை. எங்கள் வீட்டில் எல்லாம் ரோஜா தோட்டம் உண்டு, ஆனால் 10 ரோஜாக்கள், 10 பிள்ளைகளை சொல்லுகிறேன்னா. ஆமாம், எனக்கு அப்பாவுக்கு 10 பிள்ளைகள், பன்னிக்குட்டி மாதிரி 10 பிள்ளைகள் உண்டுன்னு. அப்புறம் அடுத்து சொல்கிறோம், உன் அம்மா பேர் ரோஸு, ஒரு பூக்க பேர். அம்மா பேர் ரோசம்மாள். ரோஸ் தான். உன் அப்பா பேர் ஜோசப். இல்லை, இவெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்? அப்புறம் எல்லா பேர்களையும் அவன் கரெக்டாக சொல்லிட்டான். நான் நம்பினேன். அப்போ நாடி ஜோசியம் பார்க்கலாமா? பார்த்துருவோம். நம்ப தகுந்த தீர்க்க தரிசனங்கள் வரும். நான் கையை நெட்டி கொடுத்தேன். மீதி காரியெல்லாம் சொன்னான், உனக்கு கோடா கோடி வரும், கோடா கோடி வரும், கோடா கோடி 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 கோடியாக வரும். நான் சினிமா எடுக்க போனதாங்க. சினிமா எடுக்க போய் ஒரு படத்தை விற்கிறதுக்காக அங்கே போனேன். இவன் எப்போ நாடி ஜோசியம் எனக்கு சொன்னானா, 50 லட்சம் சுட்டுட்டான் அவன். முடிஞ்சு போச்சு, வேலை முடிச்சு. அதில் சாப்பாடு வழி இல்லாமல் ஊருக்கு வந்த பாடு. இங்கே வந்த விடுவாங்களா? அண்ணா நகர் ரவுடிகள் எல்லாம் குடுக்கல் வாங்கல. ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா வட்டி கட்டலாம். நான் சாதாரணப்பட்ட ஆளாக பாருங்கள். நீங்களே என்னையா வட்டி கட்டியிருக்கீங்க? ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா வட்டி. 4 மணினா கொடுக்கலன்னா 40 குண்டர்கள் வருவார்கள். சாலிகிராமத்தில் வருவார்கள், ஆவடியில் வருவார்கள், திருமங்கலத்தில் வருவார்கள், எங்கும் ஆஃபீஸுகள். நான் ஓடிடுவேன். சமாளிக்கிறலாம் என் பொண்டாட்டி தான்.
அப்படி இருக்கிற வேலையை தான் இனி இந்த கடனை கொண்டு சமாளிக்க முடியாது, இனி வாழ்கிறதுக்கே முடியாது, தொழில் மேலே நடத்த முடியலை, செத்துருவோன்னு தீர்மானித்தாள். அப்போ தான் சொன்னேன், உலகம் பெரியது, வாழ்வை முடிப்பதற்கெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தான் வாழ்க்கை. இயேசு இருக்கிறார். நீ இயேசுவை தேடி அல்லேலூயா சொல்லி சாக நினைக்கிறிய. நான் பிதாசுதன் பரிசுத்த ஆவி போட்டவன், இனி அல்லேலூயா சொல்லு, கர்த்தரை நம்பு, அவர் நம்மளை பிழைக்க வைப்பார் என்று சொல்லி அன்றைக்கு திடப்படுத்தி அதற்கு பிறகும் இன்னொரு படத்துக்கு பூஜை போட்டுக்கிட்டு தான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன். அந்த படத்துக்கு பேர் அதிகாலை. உற்சாகமா கையை தட்டுங்க. அதுக்கும் பாட்டுக்கு மெட்டு போட்டவருக்கு பேர் தான் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. அந்த படத்தில் 4 வரி பாடினேன். சின்ன வீடு சிக்கலடா, கட்டிய மனைவி வசந்தமடா. கையை தட்டுங்க. சின்ன வீடு சிக்கலடா, கட்டிய மனைவி வசந்தமடா, சின்ன வீடு சொர்க்கமடா. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய பொண்டாட்டியாக இருந்தா. மாமிச பொண்டாட்டிகள் எல்லாருக்கும் உபத்திரவம் தான். ஈரோடு பெருந்துறையில் ஒரு முறை ஒருவன் தூக்கு போட்டு சாகிறதுக்கு கயிறை போட்டுட்டான். எனக்கு தெரியாது, போட்டான். ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. சாக போகிறேன், ஏயா இங்கே ஃபோன் போடுறாங்க. நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியாது. அவன் ஃபோன் போட்டதும் கர்த்தர் என் கண்களை திறந்தார். என்ன தூக்கு போட்டிருக்கிறியா, சாக போறியா? ஆமாம் ஐயா. ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். இப்போ எந்த அளவுக்கு பேய் ஒரு ஊழியக்காரனா கொல்றதுக்கு போயிருக்கு பாருங்க. அப்போ நீ என்ன நீ ஊழியம் செய்கிற, நீ எல்லாம் சாக போறியா? ஓடிப்போ ஊரை விட்டு. ஏன் சாக போகிற? ஐயா குளிங்க ஆள்றான். என் பொண்டாட்டி அடித்தாளா? ஆமாம், என் செருப்பகட்டி அடித்தா. 1 அடியா 2 அடியா 7 அடியா? 7 அடி ஐயா. கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் தான் தீர்க்கதரிசி.